Morning to all. Okay, நம்ம இன்னைக்கு பிளான் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஏஞ்சஸ்போம் யூனிட் 2ல சாப்டர் 4 ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி இதை பற்றி பார்க்கலாம். ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜினா என்ன, அதோடைய இன்ட்ரடக்ஷன் பற்றியும் இன்ஃப்ளாரசன்ஸ் டைப்ஸ் பற்றியும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி படிச்சிட்டிங்க இல்லையா? கோட் அபவுட் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியோட ஆல்டர்னேட் டேர்ம் என்ன? எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படின்னு படிப்பீங்க இல்லையா? அதாவது வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸோட எக்ஸ்டர்னல் வியூஸ் பற்றி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் பற்றி ஸ்டடி பண்ணுறது தானே வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஓகே, வாட் ஆர் த ஆர்கன்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அண்டர் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்? லீஃப், ஸ்டெம், பிரான்ச்சஸ், ரூட் இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ஆர்கன் இல்லையா? ஓகே, இதோடைய ஸ்ட்ரக்சர் பற்றி, ஷேப் பற்றி, சைஸ், அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி இல்லையா? அதே போல் தான் இங்கே ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜின்னு வரும்போது ரீப்ராக்டிவ் ஆர்கன்ஸோடைய எக்ஸ்டர்னல் வியூ பற்றி, மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பற்றி, அதோடைய ஷேப், சைஸ், அரேஞ்ச்மெண்ட், அதோடைய பொசிஷன் இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜியாக இருக்கும். ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி வரும்போது ஃப்ளாஸ் பற்றி டீல் பண்ணும். ஃப்ளார், ஃப்ரூட், சீட்ஸ் பற்றி டீல் பண்ணுறது தான் ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி. ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னாவே ரீப்ராக்டிவ் ஆர்கனா ஃப்ளார், ஃப்ரூட், சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளார்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளார்ஸ் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளார் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட், யூனிவர்சல் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ். உலகம் ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டே வர ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஃப்ளார்ஸ் இல்லையா? ஃப்ளார்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற சீமந்தத்தில் இருந்து அவங்களோட பேர் வைக்கிறது, கல்யாணம், தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம் அப்படி இப்படின்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும், எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட் தான் இந்த ஃப்ளார்ஸ். நிறைய இயர்ஸ்லேருந்து, ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஃப்ளாரை யூனிவர்சல் கல்ச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸாக யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த ஃப்ளார்ன்றது எஸ்தெட்டிக் எலமெண்ட். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அது நம்ம கல்ச்சுரல் ஆப்ஜெக்டாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது வந்து ஒரு எஸ்தெட்டிக் எலமெண்ட்டாக இருக்கும். நம்ம எவ்ரிடே லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லியும் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரோம் இல்லையா? நம்மளுடைய டைஸ் மேக்கிங்காக சில ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்னஸ்க்காக, பர்ஃப்யூமரி சப்ஸ்டான்சஸ்க்காக, அதோடைய பியூட்டிஃபுல்னஸ்க்காக, ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கறதுக்காகலாம் இந்த ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃப்ளார்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்தெட்டிக் எலமெண்ட்டாக இருக்குது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில். நேச்சுரல்ஸ் இந்த ஃப்ளார்ஸ் வந்து சிம்பாலிக்காக சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணுற மாதிரி சிம்பாலிக் ரோலை கூட ப்ளே பண்ணும் நிறைய ஃபங்க்ஷன்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரசியல்வாதி அவங்களுடைய பதவி பிரமாணம் பண்ணும்போது இந்த ஃப்ளார்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம ஆனுவல் டேயில் கூட ஸ்பெஷல் கெஸ்ட் வரும்போது அவங்களுக்கு ஃப்ளார்ஸ் கொடுப்போம்ல, பொக்கே கொடுப்போம் இல்லையா? அது வந்து ரெஸ்பெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அஃபெக்ஷன், ஹாப்பினஸ், லவ் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி யார்கிட்ட கொடுக்குறாங்க, யார்கிட்டேருந்து வாங்குறாங்க அதை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து சிம்பாலிக்காக ரெஸ்பெக்டு, அஃபெக்ஷனு, ஹாப்பினஸ் அண்ட் லவ் இது எல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும். நேச்சுரல்ஸ் இந்த ஹாப்பினஸ், ரெஸ்பெக்ட், அஃபெக்ஷன், லவ் எல்லாம் நார்மல் காமன் பீப்புள் அந்த ஃப்ளார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது இது எல்லாத்தையும் சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸில், பயாலஜிக்கல் பர்பஸில் ஃப்ளார்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எப்படி அந்த ஃப்ளார்ஸை என்னவா பர்சியூ பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்றதே டிஃபர் ஆகும் நார்மல் காமன் பீப்புள் கிட்டேருந்து. ஃப்ளார்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ரீப்ராக்ஷனில் ஃப்ளார்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஒன். ஏன்னா ஃப்ளார் தான் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரீப்ராக்டிவ் யூனிட்டாக ஆக்ட் ஆகும். ஒரு பிளான்ட் ஃபர்தராக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இந்த ஃப்ளார்ஸாக இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ராக்ஷன். ஏன்னா சில பிளான்ட்ஸில் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேட்ஸ் கூட ஃபர்தர் ஜெனரேஷனை ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? இப்போ சுகர் கேன் இருக்குன்னா ஸ்டெம்மை கட் பண்ணி வைப்போம். ஹைபிஸ்கஸ், போகன்வில்லாலாம் ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலமாக அது ஃபர்தராக அதோடைய ப்ரோஜனிஸை ஃபார்ம் பண்ணிக்கும். ஆனால் நிறைய ஆர்கானிசம் செக்ஷுவல் மேனரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? அந்த ஆர்கானிசமில், அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டில் இந்த ஃப்ளார்ஸ் தான் ரீப்ராக்டிவ் யூனிட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம இந்த சாப்டரில் ஃப்ளார்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். அந்த ஃப்ளார்ஸ் எப்படி அதோடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது,
என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸை ஃபார்ம் பண்ணுது, எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எப்படி இருக்குது, எந்த இடத்துல அட்டாச்சாக இருக்குது, அதோடைய பார்ட்ஸ் எப்படி இருக்குது, எது கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு, எதில் லேக்ஸாக இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி. ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜின்றது ரீப்ராக்டிவ் ஆர்கன்ஸை பற்றி படிக்கிறது தான் ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி. ரீப்ராக்டிவ் ஆர்கனாக ரீப்ராக்டிவ் யூனிட்டாக ஒரு பிளான்ட்டில் எது இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் தான் ரீப்ராக்டிவ் யூனிட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ளாஷோடைய நாட் ஒன்லி ஃப்ளார் ஃப்ரூட் சீட்ஸ் பற்றி படிக்கிறது தான் இந்த ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜியாக இருக்கும். நம்ம இந்த சாப்டரில் இந்த ரீப்ராக்டிவ் யூனிட்ஸ் சொல்லக்கூடிய ஃப்ளாரோடைய அரேஞ்ச்மெண்ட், அதோடைய ஃப்ரூட் ஃபார்மேஷன், ஃப்ரூட்ஸோடைய டைப்ஸ், சீட் ஃபார்மேஷன், சீட்ஸோடைய டைப்ஸ்லாம் பற்றி இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். உனக்கு ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு க்ரீன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹார்டிகல்ச்சர் பற்றி கேள்விப்பட்டிருக்கா? ஹார்டிகல்ச்சர் என்னது இட்ஸ் எ பிரான்ச் ஆஃப் பாட்னியாக இருக்கும். ஹார்டிகல்ச்சர் எதை பற்றி டீல் பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது அக்ரிகல்ச்சர் க்ராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணுறது பற்றி டீல் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா? இதே ஹார்டிகல்ச்சர் வரும்போது ஃப்ளார்ஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி கல்ச்சர் பண்ணணும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எப்படி அதுலேருந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி பார்க்கறது தான் ஹார்டிகல்ச்சராக இருக்கும். ஹார்டிகல்ச்சர் என்னது ஒரு பிரான்ச் ஆஃப் பாட்னியாக இருக்கும். ஃப்ளோரிகல்ச்சர் என்னது பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சராக இருக்கும். இந்த ஹார்டிகல்ச்சர் வரும்போது ஃப்ளார்ஸ், ஆர்னமெண்டல் க்ராப்ஸ், பியூட்டிஃபுல்னஸ்க்காக கல்ச்சர் பண்ணுறக்கூடிய வளர்க்குற பிளான்ட்டு தான் ஆர்னமெண்டல் க்ராப்ஸாக இருக்கும். ஃப்ளார், ஃப்ரூட், ஆர்னமெண்டல் க்ராப்ஸ் இதெல்லாம் பற்றி இதோடைய கல்டிவேஷன் பற்றியும் இதோடைய எக்ஸ்போர்ட் பற்றியும் டீல் பண்ணுற பிரான்ச் ஆஃப் பாட்னி தான் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சரோடைய ஒரு பிரான்ச் தான் ஃப்ளோரிகல்ச்சராக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளோரிகல்ச்சரை சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இப்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டை நாமளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இதே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது ப்ராஃபிட்காக இந்த ஃப்ளோரிகல்ச்சர் லாட் ஆஃப் ஃப்ளார்ஸை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் தான் இந்த ஃப்ளோரிகல்ச்சர். இந்த ஃப்ளோரிகல்ச்சரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த நம்ம ஃப்ளோரிகல்ச்சர் 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஹார்டிகல்ச்சரோடைய ஒரு பிரான்ச்சாக இருக்கிற ஃப்ளோரிகல்ச்சரோடைய ப்ராடக்ட் அஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சரோடைய ப்ராடக்ட், ஹார்டிகல்ச்சரோடைய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து ஃபர்தராக வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் இல்லையா? என்ன ஆர்கனைசேஷன் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா இந்த APEDA சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். APEDAன்றது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எதை எக்ஸ்போர்ட் பண்ணும், என்ன டிபார்ட்மெண்ட்டோடைய ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்டு. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அஸ் வெல் அஸ் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டெவலப்மெண்டல் அத்தாரிட்டி தான் இந்த APDA அத்தாரிட்டி. இவங்க தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்டை இந்தியாவிலேருந்து மற்ற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸில் கல்ச்சரல்ஸில் ஆக்டிவிட்டீஸில் பொக்கேலாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் அது பொக்கேக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கும் ஒன்றா வேறையா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இது ரெண்டுமே வேறு விஷயம் தான். பொக்கேன்னு வரும்போது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கும். நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ், நிறைய பியூட்டிஃபுல் பிரைட்லி கலர்டு ஃப்ளார்ஸ், லைட்லி கலர்டு ஃப்ளார்ஸ், நல்ல பர்ஃப்யூமரி ஃப்ளார்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை ஆல் டுகெதராக அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறது பொக்கேவாக இருக்கும். ஆனால் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது இதுவும் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ், ஆனால் சேம் கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். டிஃப்ரெண்ட் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளார்ஸை ஆல் டுகெதராக அரேஞ்ச் பண்ணுறது தான் பொக்கேவாக இருக்கும். பொக்கேக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பொக்கேன்றது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆல் டுகெதராக அரேஞ்சாக இருக்கிறது பொக்கேவாக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் அரேஞ்சாக இருக்கிறது இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். இந்த
இந்த நிறைய ஃப்ளார்ஸ் வந்து எந்த இடத்துல அட்டாச்சாக இருக்கோ அதுதான் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் மேபி பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லை அன்பிரான்ச்சாக இருக்கலாம். ஓகே, இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது என்ன தெரியுதா? சாலிட்டரி ஃப்ளார்ன்றது ஒரு தனியாக ஒரு பிளான்ட் தனியாக ஒரே ஒரு ஃப்ளாரை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது சாலிட்டரி ஃப்ளாராக இருக்கும். இதே ஒரு பிளான்ட் நிறைய ஃப்ளார்ஸை ஒரு காமன் ஸ்டாக்கில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அது இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த காமன் ஸ்டாக் தான் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ், பெடாங்கல் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் ஒரு சிங்கிள் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் ஃப்ளார்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து அன்பிரான்ச்டு ஆக்சிஸில் இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ். இதே அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் நிறைய பிரான்ச்சஸை ஃபார்ம் பண்ணி ஒரு பிரான்ச்சஸ்லேயும் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்குது அப்படின்னா அது பிரான்ச்டு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து டெஃபினட் பேட்டர்னில் அரேஞ்சாக இருக்கலாம், ஒரு இன்டெஃபினட் மேனரில் கூட அரேஞ்சாக இருக்கலாம். ஓகே, அதுதான் இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது? குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் which are arising from a branched or unbranched axis with a definite pattern or indefinite pattern. ஓகே, ஏன் இன்டெஃபினட் பேட்டர்ன் நான் இங்கே சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் படிக்கும்போது நான் உனக்கு அது சொல்கிறேன். ஓகேனா ஏன்னா இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சா? ஓகே, நம்ம குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து எதுக்காக ஒரு ஃப்ளார் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கணும், ஏன் வந்து குரூப்ஸாக அரேஞ்சாக இருக்கணும், என்ன பர்பஸ்க்காக அது போல் அரேஞ்சாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் லார்ஜ் சைஸில் இருக்குது, பிரைட்லி கலர்டாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக அது பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணிக்கும். இதே ஃப்ளாரோடைய சைஸ் ஸ்மாலராக இருக்குது, லைட் கலரில் இருக்குது அப்படின்னா அது பாலினேட்டர்ஸ்டைய கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு தெரியாது இல்லையா? அதாவது ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலிமா பாலினேட் ஆகுது அப்படின்னா ஓகே. இதே பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலிமா பாலினேட் ஆகுது அப்படின்னா பயாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னாவே அந்த பயாட்டிக் ஆர்கானிசத்தை அட்ராக்ட் பண்ணதான் அந்த பாலினேஷன் ரோலை அவங்க ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, அப்போது பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதோடைய எனர்ஜியை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்காக பாலினேட்டர்ஸ்கிட்ட ஒரு பெட்டர் அட்ராக்ஷனை அப்டைன் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் ஒரு பிளான்ட் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸை கிளஸ்டர் ஃப்ளார்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுதான் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த பாலினேஷன் ரோலில் எஃபெக்டிவ் மேனரில் ப்ளே பண்ணுறதுக்காக ஆஸ் வெல் அஸ் எஃபெக்டிவ் பாலினேஷனுடைய ரிசல்ட்டில் எஃபெக்டிவ் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அதோடைய ரிசல்ட்டில் ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ஃப்ரூட் ஃபர்தராக டிஸ்போஸ் ஆகணும் இல்லையா? அப்போது டிஸ்போசிங் ஏஜென்ட்ஸையும் அதை அட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே, அதாவது ஒரு பிளான்ட் பாலினேட்டர்ஸை எஃபெக்டிவ் மேனரில் பெட்டர் அட்ராக்ஷனை அப்டைன் பண்ணுறதுக்காகவும் எஃபெக்டிவ் பாலினேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும் ஆஸ் வெல் அஸ் எஃபெக்டிவ் டிஸ்போசலை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு பிளான்ட் இன்ஃப்ளாரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஃப்ளாரசன்ஸ் உனக்கு தெரியும் இல்லையா? அதுதான் இன்ஃப்ளாரசன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் உனக்கு கேட்குறாங்கன்னா அது எதுக்காக குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஒரு பிளேஸில் ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் அரேஞ்சாக இருக்குது அப்படின்னா பாலினேட்டர்ஸ் கிட்டேருந்து பெட்டர் அட்ராக்ஷன் அப்டைன் பண்ணுறதுக்காக ஆஸ் வெல் அஸ் அதோடைய எனர்ஜியை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ பாலினேஷன் வந்து எஃபெக்டிவ் பண்ணலை. இப்போது ஸ்மால் சைஸில் இருக்கிற ஃப்ளார்ஸ் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா சில ஃப்ளார்ஸ் பாலினேட் ஆகும், சிலது வந்து பாலினேட் ஆகாது. பாலினேட் ஆகிறது ஃபர்தராக ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும். பாலினேட் ஆகலைன்னா ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகாது இல்லையா? அப்போது அதோடைய எனர்ஜி வந்து மேக்ஸிமைஸ் ஆகாது இல்லை. ஓகே, அதோடைய எனர்ஜியை பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு பிளான்ட்டோட எனர்ஜியை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் எஃபெக்டிவ் பாலினேஷன் ஆஸ் வெல் அஸ் எஃபெக்டிவ் டிஸ்போசல் ஆஃப் சீட், எஃபெக்டிவ் டிஸ்போசல் ஆஃப் ஃப்ரூட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு பிளான்ட் இன்ஃப்ளாரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, அதாவது இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய பொசிஷனை, இன்ஃப்ளாரசன்ஸோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் ஃப்ளார்ஸோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி இது இன்ஃப்ளாரசன்ஸ் டைப்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்னென்ன அப்படின்னா டெர்மினல், ஆக்சிலரி அண்ட் காலிஃப்ளாரஸ். ஓகே, இந்த டெர்மினல், ஆக்சிலரி, காலிஃப்ளாரஸ் மூணுமே ஒரு ஃப்ளார் அரல்ஸ் ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் அரைஸ் ஆகக்கூடிய பொசிஷனை பிளேஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள், நீங்கள் இப்போ உனக்கு ஃப்ளார்னால் என்ன, இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன தெரியும் இல்லையா? ஒரு ஃப்ளாரோ இல்லை இன்ஃப்ளாரசன்ஸோ ஒரு பிளான்ட்டில் எந்த பிளேஸ்லேருந்து எந்த இடத்துலேருந்து அரைஸ் ஆகும்? அப்பாக்ஸ்லேருந்து அரைஸ் ஆகுமா இல்லை ஆக்சைல்லேருந்து அரைஸ் ஆகுமா? அதுதான் உனக்கு இங்கே கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க.
Have you ever noticed the inflorescence arising from different position? டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து ஒரு ஃப்ளாஷ் அரைஸ் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே, எந்த இடத்துலேருந்து அரைஸ் ஆகும்? அப்பாக்ஸ்லேருந்தா இல்லை ஆக்ஸ்லேருந்தா? ஓகே, அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃப்ளாரசன்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுதான் டெர்மினல், ஆக்சிலரி அண்ட் காலிஃப்ளவரஸ். டெர்மினல், உனக்கு அப்பாக்ஸ்னால் என்ன, ஆக்சில்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? அப்பாக்ஸ்ன்றது ஒரு பிளான்ட்டோடைய டிப்பை தான் வந்து அப்பாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சில் அப்படின்னா ஆங்கிள், லீஃப்க்கும் ஸ்டெம்முக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆக்சில் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, எந்த இடத்துலேருந்து ஃப்ளார் அரைஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி, அதோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி டெர்மினல், ஆக்சிலரி அண்ட் காலிஃப்ளவரஸ் இப்படி 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. டெர்மினல் அப்படின்னா டிப்லேருந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஓகே, இன்ஃப்ளாரசன்ஸ் which grows as a part of the terminal shoot. ஓகே, நமக்கு ஒரு சீடோ இல்லை ஒரு எம்ப்ரியோவோ ஃபர்தராக டெவலப் ஆகி நமக்கு வந்து சீலிங்ஸாக டெவலப் ஆகும் இல்லையா? சீலிங் உனக்கு வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அண்ட் ரீப்ராக்டிவ் மார்ஃபாலஜி 2 மார்ஃபாலஜி இருக்கு இல்லையா? வெஜிடேட்டிவ் க்ரோத் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ரீப்ராக்டிவ் க்ரோத் என்டர் ஆகும். வெஜிடேட்டிவ் க்ரோத்தில் நமக்கு ஷூட் அப்பாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த ஷூட் அப்பாக்ஸ் கண்டினியூஸாக இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸாக டெவலப் ஆகும். ஓகே, இன்ஃப்ளாரசன்ஸ் க்ரோஸ் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த டெர்மினல் ஷூட். ஓகே, டெர்மினல் ஷூட் சிஸ்டம் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் நீங்கள் படித்த ஷூட் சிஸ்டமோடைய டிப்பு வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகி இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸாக டெவலப் ஆகும். அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஃப்ளார்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியாண்டர் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பாரு, நமக்கு ஒரு வெஜிடேட்டிவ் ஷூட் இருக்குது. அந்த வெஜிடேட்டிவ் ஷூட் அதோடைய வெஜிடேட்டிவ் க்ரோத் முடிகிற நேரத்தில் நமக்கு ரீப்ராக்டிவ் க்ரோத் என்டர் ஆகும். அப்போது வெஜிடேட்டிவ் க்ரோத்தோடைய டிப் வந்து ஃபர்தராக என்னவா கண்டினியூ ஆகுது அப்படின்னா ரீப்ராக்டிவ் க்ரோத்தாக கண்டினியூ ஆகி அதோடைய பிளான்ட்டோடைய ஷூட்டுடைய அப்பாக்ஸ்லேருந்து நமக்கு இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப் ஆகுது. அதுலேருந்து ஃப்ளாஷ் டெவலப் ஆகுது இல்லையா? இதுதான் டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ். டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ்ன்றது ஒரு ஷூட்டோடைய டெர்மினல் ரீஜன், டெர்மினல் பார்ட் வந்து கண்டினியூஸாக ரீப்ராக்டிவ் க்ரோத்தாக கண்டினியூ ஆகிறது தான் டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியாண்டர், அரளி செடி பார்த்துருக்கேன் இல்லையா? ஓகே, அதுதான் நீரியம். ஓகே, நீரியம் ஓலியாண்டர் வந்து டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். செகண்ட் ஒன் ஆக்சிலரி இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, ஆக்சிலரி இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது இன்ஃப்ளாரசன்ஸ் அது இல்லைன்னா ஒரு ஃப்ளார் எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா ஆக்சிலேருந்து டெவலப் ஆகும். ஓகே, ஆக்சில் அப்படின்றது ஸ்டெம்முக்கும் லீஃப்க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப்லேருந்து அரைஸ் ஆகும். ஆக்சில் ஆஃப் நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப்ன்றது இதில் பாரு, ஒரு ஸ்டெம்முக்கும் லீஃப்க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஆக்சிலேருந்து டெவலப் ஆகுது இல்லையா? ஓகே, இதுதான் ஆக்சிலரி இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, ஆக்சில் வரும்போது ஸ்டெம்முக்கும் லீஃப்க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள்லேருந்து டெவலப் ஆகுது தான் ஆக்சிலரி. அதுதான் உனக்கு இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப். ஓகே, ஒரு ஃப்ளார் அதுக்கு நியராக இருக்கிற வெஜிடேட்டிவ் லீஃப்க்கும் ஸ்டெம்முக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற ஆக்சிலேருந்து டெவலப் ஆகுது தான் ஆக்சிலரி இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் உனக்கு இந்த பிளான்ட்டை பார்த்தாவே தெரியும் இல்லையா? ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வந்து ஆக்சிலரி இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் அதோடைய பைனாமியல் நேம். தேர்ட் ஒன் காலிஃப்ளவரஸ். ஓகே, காலிஃப்ளவரஸ் வரும்போது நம்ம இங்கே பார்க்கும்போது ஷூட் அப்பாக்ஸ் ஆர் ஆக்சில் அப்படி தான் பார்த்தோம் இல்லையா? பொசிஷனை பேஸ் பண்ணி இருக்கும்போது. ஓகே, நமக்கு ஷூட் அப்பாக்ஸ் அண்ட் ஆக்சில் 2 இடத்துலேருந்து மட்டும்தான் ஒரு ஃப்ளாரோ இல்லை இன்ஃப்ளாரசன்ஸோ அரைஸ் ஆகுமா? வேறு எங்கேருந்தும் டெவலப் ஆகாதா அப்படின்னா அஃப்கோர்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா டேரெக்டாக உட்டி ட்ரங்க்லேருந்தே டெவலப் ஆகும். உட்டி ட்ரங்க்ன்றது ப்ரைமரி ஸ்டெம் தான் உட்டி ட்ரங்க் இல்லையா? ஓகே, ஒரு பெரிய ட்ரீ இருக்குன்னா சென்டரில் லார்ஜராக ஒரு ப்ரைமரி ட்ரங்க் இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த லார்ஜ் சைஸில் இருக்கிறது தான் ப்ரைமரி ட்ரங்க்கு. அதுலேருந்து அதை விட ஸ்மாலராக இருக்கிற செகண்டரி ட்ரங்க் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும். அதை விட ஸ்மாலராக இருக்கிற டெர்ஷரி பிரான்ச்சஸ் இப்படி கிராஜுவலாக அதோடைய சைஸ் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? ஓகே, அப்படி இருக்கிறச்ச ஒரு ஃப்ளாரோ இல்லை இன்ஃப்ளாரசன்ஸோ டேரெக்டாக உட்டி ட்ரங்க்லேருந்து டெவலப் ஆகிறது தான் காலிஃப்ளவரஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் தியோப்ரமா கொக்கோ. தியோப்ரமா கொக்கோ உனக்கு நல்லா தெரிஞ்ச பிளான் தான். காரோபிட்டா கைனன்சஸ்ன்றது நாகலிங்கம் மரம் கேள்விப்பட்டிருக்கல. தியோப்ரமா கொக்கோ நம்ம சாக்லேட் மேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல இதோட சீட்ஸு. இதில் பாரு, நமக்கு ஃப்ரூட்ஸ் வந்து டேரெக்டாக ப்ரைமரி ட்ரங்க்லேருந்து டெவலப் ஆகுது இல்லையா? ஃப்ரூட்டுன்றது என்னது? ஃபர்டிலைஸ்ட் அண்ட் டெவலப்டு ஓவரி தானே ஃப்ரூட்டு.
அப்போ ஓவரி ட்ரங்க்கில் இருக்குது அப்படின்னா ஃப்ளாரும் ட்ரங்க்கில் இருந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். எஸ் தியோப்ரமா கொக்கோன்றது காலிஃப்ளவரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் காரோபிட்டா கைனன்சிஸ் எஸ் நாகலிங்கவரம் சிவன் கோயிலெல்லாம் இது இருக்கும் பார்த்துருப்பீங்க. எஸ் இதுதான் காரோபிட்டா கைனன்சிஸ். இஸ் காரோபிட்டா கைனன்சிஸ் அண்ட் தியோப்ரமா கொக்கோ இது ரெண்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா காலிஃப்ளவரஸ் டேரெக்டாக உட்டி ட்ரங்க்லேருந்து ஃப்ளாரோ இன்ஃபரசன்ஸ் அரைஸ் ஆகுன்றதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் என்னது ஆக்சிலரி இன்ஃபரசன்ஸ். ஒரு ஃப்ளார் நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப்க்கும் ஸ்டெமுக்கும் இன்பிட்வீன் இருக்கிற ஆங்கிள்லேருந்து டெவலப் ஆகிறது ஆக்சிலரி இன்ஃபரசன்ஸ். ஹைபிஸ்கஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். நீரியம் ஓலியாண்டர் என்றது டெர்மினல் இன்ஃபரசன்ஸ், அதாவது வெஜிடேட்டிவ் ஷூட் அப்பாக்ஸ் ஃபர்தராக ரீப்ராக்டிவ் இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸாக ரீப்ராக்டிவ் யூனிட் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாரையோ இல்லை இன்ஃபரசன்ஸையோ ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் டெர்மினல் இன்ஃபரசன்ஸ். டெர்மினல் இன்ஃபரசன்ஸ் என்னது டெர்மினல் ஷூட் வந்து இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸாக கண்டினியூஸாக க்ரோ ஆகிறது தான் டெர்மினல் இன்ஃபரசன்ஸாக இருக்கும். மீடியம் ஓலியாண்டர் டெர்மினல் இன்ஃபரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். உனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஹவ் யூ அப்சர்வ் த இன்ஃபரசன்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் அண்ட் கெனான் பால் ட்ரீ, வேர் டஸ் இட் அரைஸ்? எஸ் நம்ம ஜாக் ஃப்ரூட் பார்த்துருப்போம் இல்லையா, ப்ரைமரி ட்ரங்க்லேருந்து அரைஸ் ஆகும். அண்ட் கெனான் பாலும் நமக்கு ப்ரைமரி ட்ரங்க்லேருந்து தான் டெவலப் ஆகுது இல்லையா. ஓகே, ப்ரைமரி ட்ரங்க்லேருந்து ஒரு ஃப்ரூட் டெவலப் ஆகுது அப்படின்னா எஸ் நான் உனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரூட்ன்றது ஃபர்டிலைஸ்ட் அண்ட் டெவலப்டு ஓவரி தான் ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஃப்ரூட் ப்ரைமரி ட்ரங்க்கில் இருக்குது அப்படின்னா அதோடய ஃப்ளார்ஸும் ப்ரைமரி ட்ரங்க்லேருந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்ளார்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ப்ரைமரி ட்ரங்க்கில் இருக்குது அப்படின்னாவே அது எதை இண்டிகேட் பண்ணும் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர்ஸை இண்டிகேட் பண்ணுமா, டெர்மினல் இண்டிகேட் பண்ணுமா, ஆக்சிலரியை இண்டிகேட் பண்ணுமா? எஸ் காலிஃப்ளவரஸ் இன்ஃபரசன்ஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் இது காலிஃப்ளவரஸ் இன்ஃபரசன்ஸ், அதாவது ப்ரைமரி ட்ரங்க்லேருந்து ஃப்ளார்ஸ் டெவலப் ஆகிருக்கு, அதை நம்மளால் அஸ்யூம் பண்ணிக்க முடியும். எஸ் இதுதான் ஒரு இன்ஃபரசன்ஸ் ஆர் ஃப்ளாரோடைய பொசிஷனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிற டைப்ஸ் ஆஃப் இன்ஃபரசன்ஸாக இருக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் இன்ஃபரசன்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன் வரும்போது டெர்மினல், ஆக்சிலரி, காலிஃப்ளவரஸ். டெர்மினலுக்கு எக்ஸாம்பிள் நீரியம், ஆக்சிலரிக்கு ஹைபிஸ்கஸ், காலிஃப்ளவரஸ்க்கு காரோபிட்டா அண்ட் தியோப்ரமா கொக்கோ. நெக்ஸ்ட் ஒன் அதோடைய பிரான்ச்சிங் பேட்டர்ன். ஓகே, பிரான்ச்சிங் பேட்டர்ன் ஆஸ் வெல் அஸ் சம் அதர் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இன்ஃபரசன்ஸை 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுதான் இன்டிட்டர்மினேட், டிட்டர்மினேட், மிக்ஸ்டு அண்ட் ஸ்பெஷல். ஓகே, இந்த இன்டிட்டர்மினேட், டிட்டர்மினேட், மிக்ஸ்டு அண்ட் ஸ்பெஷல் இன்ஃபரசன்ஸ் என்னது எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸோடைய பிரான்ச்சிங் பேட்டர்னை பேஸ் பண்ணியும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதில் இருக்கிற சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி இப்படி 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் இந்த அதர் கேரக்டர்ஸ் என்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிரான்ச்சிங் பேட்டர்ன் ஆஃப் இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் ஒன் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்ச்டு இன் ஆன் இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ், அதோடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன மேனரில் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஓகே, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 4 கேட்டகரிஸ் இருக்கும். அதாவது ஒரு இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸோடைய பிரான்ச்சிங் பேட்டர்ன், அதோடைய நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் என்ன மேனரில் அரேஞ்சாக இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இன்ஃபரசன்ஸோடைய டைப்ஸை 4ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிட்டர்மினேட். ஓகே, இன்டிட்டர்மினேட் இன்ஃபரசன்ஸ் ஆல்சோ நேம்ட் அஸ் ரெசிமோஸ் இன்ஃபரசன்ஸ். செகண்ட் டிட்டர்மினேட் இன்ஃபரசன்ஸ், டிட்டர்மினேட் ஆல்சோ நேம்ட் அஸ் சைமோஸ் இன்ஃபரசன்ஸ். தேர்ட் ஒன் மிக்ஸ்டு இன்ஃபரசன்ஸ். மிக்ஸ்டு இன்ஃபரசன்ஸ் வரும்போது ரெசிமோ சைமோ மிக்ஸ்டு மேனரில் இருக்கிறது தான் மிக்ஸ்டு இன்ஃபரசன்ஸ். இதுதான் காம்பினேஷன் ஆஃப் இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட் பேட்டர்ன். ரெண்டு பேட்டர்ன்லையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் அரைஸ் ஆகுது மிக்ஸ்டு இன்ஃபரசன்ஸ். ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் இன்ஃபரசன்ஸ். ஓகே, இந்த ஸ்பெஷல் இன்ஃபரசன்ஸ் வரும்போது நமக்கு பேசிக்காக இந்த ரெசிம் சைம் 2 தான் இருக்கும், இன்டிட்டர்மினேட் அண்ட் டிட்டர்மினேட் 2 தான் இருக்கும். இது ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குன்னா மிக்ஸ்டு இன்ஃபரசன்ஸ். இது 2 மாதிரியும் இல்லை அப்படின்னா இல்லை ஒரு ஸ்பெஷல் மேனரில் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்பெஷல் இன்ஃபரசன்ஸாக இருக்கும். அதான் ஸ்பெஷல் இன்ஃபரசன்ஸ் விச் டு நாட் கன்ஃபைன் டு திஸ் பேட்டர்ன். ஓகே, இன்டிட்டர்மினேட் பேட்டர்ன்லேயும் இல்லை டிட்டர்மினேட் பேட்டர்ன்லேயும் இல்லை அப்படின்னா அது ஸ்பெஷல் இன்ஃபரசன்ஸாக இருக்கும். எஸ், நம்ம இந்த இன்ஃபரசன்ஸோடைய டைப்ஸே பிரான்ச்சிங் பேட்டர்ன், நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு இல்லையா. ஓகே, இன்டிட்டர்மினேட்ன்றது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்
டெஃபினட் க்ரோத்தில் இல்லாமல் இன்டெஃபினட் க்ரோத்தில் இருக்கிறது, இன்டிட்டர்மினேட் மேனரில் இருக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் க்ரோத் படிக்கும் போதே டிட்டர்மினேட் இன்டிட்டர்மினேட் நமக்கு வந்து பிளான்டோட க்ரோத் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், இன்டிட்டர்மினேட் மேனரில் இருக்கும். அனிமல்ஸ் வந்து டிட்டர்மினேட் மேனரில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் மெயின் ஆக்சிஸ் பெடாங்கல் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஃப்ளார்ஸ் அரைஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டாக் தான் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் பெடாங்கல் ஆர் மெயின் ஆக்சிஸ் அப்படின்னா சொல்லுவோம். இது கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது இன்டிட்டர்மினேட்டாக இருக்கும், தட் இஸ் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் அதோடைய க்ரோத் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா அது டிட்டர்மினேட்டாக இருக்கும். டிட்டர்மினேட் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் சைமோஸ். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ்டு மேனரில் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன்லேயும் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது அப்படின்னா மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ். ரெசிம் மேனர்லேயும் இல்லை, சைம் மேனர்லேயும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் மேனரில் இருக்குது அப்படின்னா அது ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோடைய பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி அதோடைய நம்பர்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்ஃப்ளாரசன்ஸை இன்டிட்டர்மினேட் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ், டிட்டர்மினேட் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ், மிக்சடு இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் இப்படி 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நம்ம வீட்டிலலாம் அவரை வளர்ப்போம் இல்லையா, இல்லைனா போகிற வழியில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதில் நீங்கள் பார்க்குறது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும், அவரைக்காய் தொடர்ந்து காய்ச்சிட்டே வரும் இல்லையா. ஓகே, அது இன்டிட்டர்மினேட் க்ரோத்தாக இருக்கும், விச் மீன்ஸ் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் பாரு. ஓகே, நமக்கு சென்ட்ரலில் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜில் இதோடைய க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதாவது நமக்கு சென்ட்ரலில் ஃப்ளாஸ் இருக்குது இல்லையா, லேட்டரில் 2 பட் இருக்குது. ஓகே, இது போல் இருக்கிறது சைமோஸ். இந்த சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ஃபர்தராக க்ரோ ஆகிட்டே போகாது. இது ஒரு 3 ஃப்ளாஸை ஃபார்ம் பண்ண உடனே அதோடைய க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அது சைட்லேருந்து தான் அடுத்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் அரைஸ் ஆகுமே தவிர இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகாது, டிட்டர்மினேட் மேனரில் இருக்கும். ஓகே, அதுதான் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகே, ரெசிம்னா என்ன, சைம்னா என்ன தெரியுதா. ரெசிமில் கண்டினியூஸாக அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும், கண்டினியூஸாக ஃப்ளாஸ் ஃபார்ம் ஆகிட்டே போகும், ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஆனால் சைமோஸ் வரும்போது இந்த டெர்மினலில் ஒரு பட் டெவலப் ஆகும், அந்த பட் ஃப்ளாஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் லேட்டர்லேருந்து 2 பட்ஸ் டெவலப் ஆகும், அது ஃபர்தராக ஃப்ளாஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த டெர்மினலில் ஃப்ளாஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோடைய க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம், அது ஃபர்தராக க்ரோப் ஆகாது. இதுதான் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ரெசிம்னா என்ன, சைம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா. ஓகே, ரெசிம்ன்றது இன்டிட்டர்மினேட் மேனரில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும். சைம் வரும்போது டிட்டர்மினேட் மேனரில் அங்கே ஃப்ளார் ஃபார்ம் ஒரு பட் டெவலப் ஆன உடனே அது டெர்மினல் ஆக்சஸோடைய க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும், அதுதான் சைமோஸாக இருக்கும். இதோடைய ரெப்ரசன்டேஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெசிம் அதோடைய ஷூட் அப்பாக்ஸ்னால் கண்டினியூஸாக இன்ஃப்ளாரசன்ஸாக டெவலப் ஆகும் இல்லையா, டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸில். ஓகே, அப்போது அதோடைய டிப்பில் வந்து எப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்கும், அதனால அது கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும். ஓகே, நமக்கு சைமோஸ் வரும்போது அதோடைய டிப்பில் ஃப்ளார் ஃபார்ம் ஆன உடனே அதோடைய க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோடைய லேட்டர் சைட்லேருந்து தான் ஃபர்தராக ஃப்ளாஸ் டெவலப் ஆகிட்டே போகுமே தவிர ஷூட் அப்பாக்ஸ்லேருந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகாது. ஓகே, இதுதான் டிட்டர்மினேட் டைப் சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ரெசிம் வரும்போது ஷூட் அப்பாக்ஸ் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும், ஃப்ளாஸ் ஃபார்ம் ஆகிட்டே போகும், அது ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். உனக்கு நெக்ஸ்ட்டு ரெசிம்க்கும் சைம்க்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, உனக்கு தெரியும் மெயின் ஆக்சஸ் அன்லிமிட்டட் க்ரோத்தில் இருக்கும், ஏன்னா கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுனால அன்லிமிட்டட் க்ரோத்தில் இருக்கும். அன்லிமிட்டட் க்ரோத், இன் அதர் வேர்ட்ஸ் இன்டிட்டர்மினேட் மேனரில் க்ரோ ஆகிட்டே போகிறது. மெயின் ஆக்சஸ் ஆர் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் ஆர் peduncle which grow continuously, which shows unlimited growth or indeterminate growth are termed as racemose inflorescence. Cymose வரும்போது மெயின் ஆக்சஸ் லிமிட்டடாக க்ரோத், அதோடைய க்ரோத் வந்து லிமிட்டடாக இருக்கும், டிட்டர்மினேட் மேனரில் இருக்கும், அது சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஃப்ளாஸ் அரேஞ்ச்டு இன் அக்ரோபீட்டல் சக்சஷன். அக்ரோபீட்டல் சக்சஷன் இது பேஸ் டு அபாக்ஸ் மேனரில் அரேஞ்சாக இருக்கும். ஓல்டு ஃப்ளாஸ் ஆர் அரேஞ்ச் அட் த பேஸ் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ், யங் ஃப்ளாஸ் ஆர் அரேஞ்ச் டுவர்ட்ஸ் அபாக்ஸ், அதுதான் அக்ரோபீட்டலாக இருக்கும். சைமோஸ் வரும்போது பேசிக் பீட்டல் மேனரில் அரேஞ்சாக இருக்கும். ஓல்டு ஃப்ளார் வந்து அபாக்ஸ்லேயும் யங் ஃப்ளார் வந்து பேஸ்லேயும் இருக்கிறது பேசிக் பீட்டல். அக்ரோபீட்டல் அப்படின்னா யங் ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச்
டுவர்ஸ் அபாக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பேசிபிட்டல்னா யங் ஃப்ளார்ஸ் அரேஞ்சு டுவர்ஸ் பேஸ். எஸ் இதில் பாரு, யங் ஃப்ளார் வந்து ஷூட்டோட அபாக்ஸில் இருக்கா. நமக்கு வந்து பேஸில் ஃப்ரூட் இருக்குது. ஃப்ரூட்டுன்றது என்னது? ஃபர்டிலைஸ் ரெண்டு டெவலப்டு ஓவரி தானே ஃப்ரூட்டு. ஓகே, நமக்கு வெஜிடபிளில் காய் அப்படின்றது வேறு, பழம்ன்றது வேறு அப்படின்னு கிடையாது. இது வந்து டெண்டர் ஃப்ரூட் பழம்ன்றது ரைப்பாண்டு ஃப்ரூட்ஸு, காய்ன்றது டெண்டர் ஃப்ரூட்ஸ், யங் ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரூட், அவ்வளோதானே தவிர வெஜிடபிள்ன்றது வேறு ஃப்ரூட்ன்றது வேறு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எஸ் இங்கே நமக்கு ஃப்ரூட்ஸ் வந்து பேஸில் இருக்குது அப்படின்னா ஓல்டு ஃப்ளார்ஸ் பேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். யங் ஃப்ளார்ஸ் வந்து அப்பாக்ஸில் இருக்கும். அக்ரோபீட்டல் சக்சஷன் என்னது? ஓல்டு ஃப்ளார்ஸ் பேஸ்லேயும் யங் ஃப்ளார்ஸ் அப்பாக்ஸ்லேயும் டுவர்ஸ் அப்பாக்ஸ்லேயும் அரேஞ்சாக இருக்குது அப்படின்னா அது அக்ரோபீட்டல் சக்சஷன். அக்ரோபீட்டல் சக்சஷன் அப்படின்னா யங் ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச் டுவர்ஸ் அப்பாக்ஸ் தான் அக்ரோபீட்டல் சக்சஷன். ஓகே, இங்கே ரெசிமோஸில் அக்ரோபீட்டல் சக்சஷனில் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்குது. சைமோஸ் வரும்போது பேசிபீட்டல் சக்சஷனில் இருக்கும். இதில் பாரு, மெச்சூர் ஃப்ளார் ஓல்டு ஃப்ளார் வந்து அப்பாக்ஸில் இருக்குது, யங் ஃப்ளார்ஸ் வந்து பேஸில் இருக்குது இல்லையா. அப்போது யங் ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்சு டுவர்ஸ் பேஸ் தானே பேசிபீட்டல். சைமோஸில் பேசிபீட்டல் மேனரில் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்குது. ரெசிமோஸில் அக்ரோபீட்டல் மேனரில் ஃப்ளார்ஸ் அரேஞ்சாக இருக்குது. இஸ் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார் சென்ட்ரிபீட்டல் சென்ட்ரிஃபியூகல். இஸ் சென்ட்ரிபீட்டல்ன்றது டுவர்ஸ் சென்டர் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிபீட்டல். சென்ட்ரிஃபியூகல்னா சென்டர் டு ஃபெரிஃபரி மேனரில் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா சென்ட்ரிஃபியூகல். ஃபெரிஃபரி டு சென்ட்ரல் மேனரில் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா சென்ட்ரிபீட்டல். எஸ் நமக்கு ரெசிமில் பாரு, ஓல்டு ஃப்ளார் பேஸில் இருக்குது, யங் ஃப்ளார் அப்பாக்ஸில் இருக்கா. அப்போது பேஸில் இருந்து தான் ஃப்ளார்ஸ் கிராஜுவலாக ஓப்பன் ஆகிட்டே சென்டருக்கு போகும் இல்லையா. அப்போது சென்ட்ரிபீட்டல் மேனரில் ஆர்டர் ஆஃப் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா இது ரெசிமோஸாக இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் மேனரில் சென்டரில் இருக்கிற ஓல்டு ஃப்ளார் ஓல்டு பட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபெரிஃபரியில் இருக்கிற பேஸில் இருக்கிற யங் பட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் மேனர் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார் இருக்கும். இதுதான் ரெசிம்க்கும் சைம்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதோட உனக்கு ரெசிமோஸ் அப்படின்னாவே ஓல்டஸ்ட் ஃப்ளார் வந்து பேஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, சைமோஸில் ஓல்டஸ்ட் ஃப்ளார் டாப் ஆஃப் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். இதில் உனக்கு தெரியுதா, நம்ம இன்ஃப்ளாரசன்ஸை உடைய கேட்டகரிஸ் பார்க்கும்போது அதோடைய பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி, நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸை பேஸ் பண்ணி, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸை பேஸ் பண்ணி, ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் ரெண்டு மேனரில் இருக்குது இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டு அதோடைய பிரான்ச்சஸ் பார்க்கும்போது ரெசிமில் வந்து அன்லிமிட்டெட் மேனரில் இன்டிட்டர்மினேட் மேனரில் மெயின் ஆக்சஸ் க்ரோ ஆகிட்டே வருது. சைமோஸில் டிட்டர்மினேட் மேனரில் க்ரோ ஆகும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் லிமிட்டடாக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோட க்ரோத் லிமிட்டடாக இருக்கும் சைமில். ரெசிமில் அன்லிமிட்டடாக இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது அக்ரோபீட்டல் மேனரில் ஓல்டு ஃப்ளார் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோட பேஸ்லேயும் யங் ஃப்ளார் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோடைய அப்பாக்ஸ்லேயும் இருக்கும். அக்ரோபீட்டல் சக்சஷன் இருக்கும். சைமோஸ் வரும்போது பேசிபீட்டல் சக்சஷன் இருக்கும். ஓகே, மெச்சூர் ஃப்ளார்ஸ் வந்து அப்பாக்ஸ்லேயும் யங் ஃப்ளார்ஸ் வந்து பேஸ்லேயும் இருக்கிறதுனால பேசிபீட்டல் சக்சஷன் இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஃப்ளார் ஓப்பனிங் வரும்போது நமக்கு சென்ட்ரிபீட்டல் மேனரில் ரெசிமில் இருக்கும். சென்ட்ரிபீட்டல் அப்படின்னா ஃபெரிஃபரி டு சென்டர், சென்ட்ரிபீட்டல் அப்படின்னா டுவர்ஸ் சென்டர் ஃப்ளார் ஓப்பன் ஆகுது சென்ட்ரிபீட்டல். டுவர்ஸ் ஃபெரிஃபரி ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா சென்ட்ரிஃபியூகல். ஓகே, ரெசிமில் பேஸில் ஓல்டு ஃப்ளார் இருக்கும், அப்பாக்ஸில் யங் ஃப்ளார் இருக்கும். சைமில் அப்பாக்ஸில் ஓல்டு ஃப்ளார் இருக்கும், பேஸில் யங் ஃப்ளார் இருக்கும். ஓகே, அப்போது ஆர்டர் ஆஃப் ஓப்பனிங்கும் ஃபெரிஃபரி டு சென்டர் இன் ரெசிமோஸ், சென்டர் டு ஃபெரிஃபரி இன் சைமோஸ். ஃபெரிஃபரி டு சென்டர் ஃப்ளார் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் மேனர் ஆஃப் ஃப்ளார் ஓப்பனிங்காக இருக்கும். சென்டர் டு ஃபெரிஃபரி ஃப்ளார் ஓப்பன் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகலாக இருக்கும். எஸ், ஓல்டு ஃப்ளார் பேஸில் இருக்கிறது ரெசிமோஸ், ஓல்டு ஃப்ளார் அப்பாக்ஸில் இருக்கிறது சைமோஸாக இருக்கும். எஸ், இதுதான் அன்லிமிட்டெட் க்ரோத் இன் ரெசிம், லிமிட்டெட் மெயின் ஆக்சஸ் க்ரோத் இன் சைம், அக்ரோபீட்டல் சக்சஷன் ரெசிம், பேசிபீட்டல் சக்சஷன் சைம், opening of flowers centripetal in resin, centrifugal in cyme, old flowers arranged at the base of the inflorescence axis in resin, old flowers located at the top of the inflorescence axis in cyme. இது ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக படிச்சுக்கோ, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உனக்கு இதுக்கப்புறம் வர எல்லா டைப்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்,
ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் பெடாங்கல் மெயின் ஆக்சஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும், இன்டிட்டர்மினேட்டாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, விச் பொசஸ் டெர்மினல் பட்டு, அதோடைய டிப்பில் டெர்மினல் பட் இருக்கும். அந்த டெர்மினல் பட்டுக்கு தான் மெரிஸ்டமேட்டிக் கெப்பாசிட்டி இருக்கும், கண்டினியூஸாக க்ரோ ஆகக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கும். அது கண்டினியூஸாக க்ரோ ஆக அதோடைய சைடில் லேட்ரல் பொசிஷனில் நியூ ஃப்ளாஷ் ரைஸ் ஆகிட்டே வரும். அதுதான் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் என்றது சென்ட்ரல் ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் ஆர் பெடாங்கல், அதோடைய டிப்பில் நமக்கு டெர்மினல் பட் இருக்கும். அந்த டெர்மினல் பட் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது க்ரோ ஆக அதோடைய லேட்ரல் சைட்ஸில் ஃப்ளாஷ் ஃபார்ம் ஆகிட்டே வரும். இதுதான் இன்டிட்டர்மினேட் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ், தட் இஸ் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் ஓல்டு ஃப்ளாஷ் எங்கே இருக்கும் தெரியும் இல்லையா. ஓல்டு ஃப்ளாஷ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோடைய பேஸ்லேயும் யங் ஃப்ளாஷ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸோடைய அப்பாக்ஸ்லேயும் லொக்கேட்டடாக இருக்கும். தட் இஸ் அக்ரோபீட்டல் சக்சஷனில் ஃப்ளாஷ் ரைஸ் ஆகும். ஓகே, இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸை ஃபர்தராக 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோடைய மெயின் ஆக்சிஸை பேஸ் பண்ணி, அதோடைய மெயின் ஆக்சிஸோடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸை ஃபர்தராக 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, என்னென்ன பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட், மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் அண்ட், மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட் அண்ட், இப்படி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். மெயின் ஆக்சிஸ் இலாங்கேட்டட் அப்படின்னா அந்த வேர்ட்லேயே உனக்கு தெரியும் இல்லையா. மெயின் ஆக்சிஸ் வந்து இன்ஃப்ளாரசன்ஸோடைய ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ் பெடாங்கல் வந்து இலாங்கேட்டடாக இருக்கும். அதுலேருந்து கண்டினியூஸாக ஃப்ளாஷ் அரைஸ் ஆகும். இந்த ஃப்ளாஷ் மேபி பெடிசிலேட் ஆர் செசைல் மேனரில் இருக்கும். பெடிசிலேட்ன்றது பெடிசல் உனக்கு தெரியும் இல்லையா. நீங்கள் 10th பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் படிச்சிருப்பீங்க, டிசெக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஃப்ளாரோடைய ஸ்டாக் தான் பெடிசல். ஒரு ஃப்ளாரை ஸ்டெம்மோடையோ இல்லை பிரான்ச்சஸோடையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா. ஓகே, அந்த ஸ்டாக் தான் பெடிசல். பெடிசல் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஃப்ளாரை பெடிசிலேட் ஃப்ளார் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. சில கேசஸில் ஒரு ஃப்ளார் டேரெக்டாக ஸ்டெம்லேருந்து அரைஸ் ஆகும் இல்லையா, பெடிசல் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது செசைல் ஃப்ளார்ஸாக இருக்கும். பெடிசிலேட் ஃப்ளார்ன்றது பெடிசிலை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஃப்ளார். பூ காம்போட இருந்துச்சுன்னா பெடிசிலேட், பூ காம்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது செசைல் ஃப்ளார்ஸாக இருக்கும். ஓகே, மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டடில் மெயின் ஆக்சஸ் ஆர் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் ஆர் பெடாங்கல் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும். அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ்லேருந்து பெடிசிலேட் ஃப்ளாஸோ இல்லை செசைல் ஃப்ளாஸோ அரைஸ் ஆகிறது தான் மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டடாக இருக்கும். ஓகே, இந்த மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டட்லேயே ஃபர்தராக நிறைய டைப்ஸ் இருக்கும். ஓகே, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதோடைய பிரான்ச்சிங் பேட்டர்னை பேஸ் பண்ணி as well as அதில் இருக்கிற ஃப்ளாஷ் பெடிசிலேட்டா செசைலா அதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்குது. ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டட் டைப் ஆஃப் ரெசிம் இன்ஃப்ளாரசன்ஸை ஃபர்தராக நமக்கு 6ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ரெசிம், செகண்ட் ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பாடிக்ஸ், பானிக்கல், இப்படி 6ஆக இந்த மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டடை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ரெசிம். சிம்பிள் ரெசிம் வரும்போது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்சாக இருக்கும். ஓகே, சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்சாக இருக்குன்னா சிம்பிளாக இருக்கும், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் பிரான்ச்சாக இருக்குன்னா காம்பவுண்ட் ரெசிமாக இருக்கும். சிம்பிள் ரெசிமில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்டு மேனரில் இருக்கும். ஓகே, இந்த அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸாக க்ரோ ஆகிற மெயின் ஆக்சிஸ் அதில் இருந்து பெடிசிலேட் ஃப்ளாஷ் அக்ரோபீட்டல் மேனரில் அரைஸ் ஆகும். அக்ரோபீட்டல் அப்படின்னா பேஸில் ஓல்டு ஃப்ளாஷ் இருக்கும், அப்பாக்ஸில் யங் ஃப்ளாஷ் இருக்கும். ஓகே, அதுதான் அக்ரோபீட்டல் சக்சஷன். ஏன்னா ரெசிம்னா உனக்கு தெரியும் இல்லையா, ரெசிமோட கேரக்டர்ஸ் நம்ம படிச்சிட்டோம். ஓகே, சிம்பிள் ரெசிம் வரும்போது சிம்பிள் ரெசிம்ன்றது மெயின் ஆக்சஸ் இலாங்கேட்டடில் இருக்கிற ஒரு டைப்பாக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும். இங்கே இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்சாக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஒரே ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கும், அதுலேருந்து கண்டினியூஸாக ஃப்ளாஷ் டெவலப் ஆகிட்டே போகும். அதுதான் சிம்பிள் ரெசிமாக இருக்கும். ஓகே, இந்த அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சஸில் இருந்து பெடிசிலேட் ஃப்ளாஷ் அக்ரோபீட்டல் மேனரில் அரைஸ் ஆகும். பெடிசிலேட்ன்றது பூ காம்போடு இருக்கிறது பெடிசிலேட் ஃப்ளாஷ், அக்ரோபீட்டல்ன்றது பேஸில் ஓல்டு ஃப்ளாரும் அப்பாக்ஸில் யங் ஃப்ளாஷும் இருக்கிற மாதிரி அரைஸ் ஆகிறது தான் அக்ரோபீட்டல் சக்சஷனாக இருக்கும். அன்பிரான்ச்டு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் பெடிசிலேட் ஃப்ளாஷ் அக்ரோபீட்டல் மேனரில் டெவலப் ஆகுன்றது தான் சிம்பிள் ரெசிமோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் குரோட்டலேரியா ரெட்யூஸா அண்ட் மஸ்டர்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற
picture வந்து Crotalaria retuosa. Second one mustard. Crotalaria retuosa retuosa as well as mustard இது ரெண்டுமே சிம்பிள் ரெசிம்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். செகண்ட் ஒன் ஸ்பைக் இன்ஃபாரசன்ஸ். ஸ்பைக்கும் சிம்பிள் ரெசிமும் சேம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் தான். ஆனால் சிம்பிள் ரெசிமில் இருக்கிறது பெடிஸ்லேட் ஃப்ளாஸாக இருக்கும், ஸ்பைக்கில் இருக்கிறது செசைல் ஃப்ளாஸாக இருக்கும். இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸ்பைக் அப்படின்னா முள்ளாக இருக்கிறது தான் ஸ்பைக் அப்படின்னு தெரியும் இல்லையா. இங்கேயும் இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்சாக இருக்கும். சிம்பிள் ரெசிம் ஸ்பைக் ரெண்டுத்துலையுமே இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்சாக இருக்கும். ரெண்டுத்தோடைய இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸும் இன்டிட்டர்மினேட் மேனரில் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும். ரெண்டுத்துலையுமே அக்ரோபிட்டா சக்சஷனில் ஃப்ளார்ஸ் டெவலப் ஆகும். அதாவது இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் ஓல்டு ஃப்ளாரும் டுவர்ஸ் அப்பாக்ஸ் யங் ஃப்ளார்ஸும் வரைஸ் ஆகிட்டே போகும். ஆனால் சிம்பிள் ரெசிமில் இருக்கிறது பெடிஸ்லேட் ஃப்ளாஸாக இருக்கும், ஸ்பைக்கில் இருக்கிறது செசைல் ஃப்ளாஸாக இருக்கும். பெடிஸ்லேட்ன்றது ஃப்ளார் ஸ்டாக்கோட இருக்கிறது பெடிஸ்லேட் ஃப்ளார். ஸ்பைக் செசைல்ன்றது பெடிசல் ஆப்சண்ட்டாக இருக்கிற ஃப்ளார் தான் செசைல் ஃப்ளாஸாக இருக்கும். இதுக்கு உனக்கு எக்ஸாம்பிள் அக்கிராந்தஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பாரு இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, டுவர்ஸ் அப்பாக்ஸ் அது யங் ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லையா. ஓல்டு ஃப்ளார்ஸ் வந்து இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸோட பேஸ்லேயும் யங் ஃப்ளார்ஸ் வந்து இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸோட அப்பாக்ஸ்லையும் இருக்குது. இது கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகுது. ஆனால் இதில் இருக்கிற ஃப்ளார்ஸ் எல்லாமே அக்ரோபீட்டா சக்சஷனில் இருக்குது. ஆனால் செசைல் ஃப்ளாஸாக இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸோட ஃப்ளார் டேரெக்டாக அட்டாச்சாக இருக்குது. ஃப்ளாருக்கும் இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில கனெக்ட் பண்ணுறதுக்கு பெடிசல் இல்லை இல்லையா. இதுதான் செசைல் ஃப்ளாஸாக இருக்கும். சேம் அன்பிரான்ச்டு இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் அக்ரோபீட்டா சக்சஷன். ஆனால் இதில் இருந்து அரைஸ் ஆகிற ஃப்ளார்ஸ் வந்து செசைல் ஃப்ளாஸாக இருக்கும். இதுதான் ஸ்பைக் இன்ஃபாரசன்ஸ். அக்கிராந்தஸ் அஸ்பரா அக்கிராந்தஸ்ன்றது நாயுருவி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அக்கிராந்தஸ். ஸ்பைக் இன்ஃபாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அக்கிராந்தஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைக்லெட். ஓகே, இதை லிட்ரலி மீன்ஸ் ஸ்மால் ஸ்பைக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸ்பைக்குக்கும் ஸ்பைக்லெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லெட் அப்படின்னாவே ஸ்மாலராக இருக்கிறது தான் லெட் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சிம்பிள் லீஃப் காம்பவுண்ட் லீஃபில் இருக்கிறது எல்லாமே லீஃப்லெட்ஸு அப்படின்னு படிச்சிருப்பேன். ஸ்பைக்கில் வந்து அன்பிரான்ச்டு மேனரில் இருக்கிற மெயின் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, இதே மெயின் ஆக்சிஸ் பிரான்ச்சாக இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்டு இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஃப்ளாரெட்ஸை தான் ஸ்பைக்லெட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்பைக்லெட்ஸ் விச் லிட்ரலி மீன்ஸ் ஸ்மால் ஸ்பைக்கு. ஸ்பைக் மாதிரியே இருக்கிற ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பைக்லெட்ஸாக இருக்கும். இங்கே இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் பிரான்ச்டு மேனரில் இருக்கும். இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் ஆர் சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆர் படாங்கல் பிரான்ச்சாக இருக்கும். ஓகே, ஒரு பிரான்ச்சஸ்லேயும் எப்படி சிம்பிள் ஸ்பைக்கில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்பைக்லெட்ஸ் சொல்லக்கூடிய ஃப்ளாரெட்ஸ் வந்து ஒரு பிரான்ச்சஸ்லேயும் அரேஞ்சாக இருக்கும். விச் மீன்ஸ் அப்ரோபீட்டல் சக்சஷனில் அரேஞ்சாக இருக்கும். சென்ட்ரிபீட்டல் மேனரில் அந்த ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகும். அதோடைய க்ரோத் வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே போகும். இதுலேயும் பாரு, இதுலேயும் செசைல் ஃப்ளார்ஸ் நம்ம சிம்பிள் ஸ்பைக்கில் இருக்கிற மாதிரியே செசைல் ஃப்ளார்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். அந்த செசைல் ஃப்ளார்ஸ் வந்து அக்ரோபீட்டல் சக்சஷனில் மெயின் ஆக்சஸில் ஒரு பிரான்ச்சஸ் ஆஃப் மெயின் ஆக்சஸ்லேயும் அரேஞ்சாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒரு பேர் ஆஃப் இன்ஃபரசன்ஸ் பிராக்ட் இருக்கும். ஓகே, பிராக்ட்ன்றது என்ன அப்படின்னா ஃப்ளாரோடைய பேஸில் இருக்கிற ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் தான் பிராக்டாக இருக்கும். ஓகே, ஃப்ளாரோடைய பேஸில் இருக்கிறது பிராக்டாக இருக்கும். ஓகே, இந்த பிராக்ட் ஃப்ளாரோடைய பேஸில் மட்டும் கிடையாது, இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் கூட இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் இருக்கிற ஒரு பேர் ஆஃப் பிராக்டை க்ளூம்ஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்க. இதில் பாரு, இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் ஒரு ஸ்டெரைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஓகே, அதுதான் க்ளூம்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஃப்ளார் அதாவது ஸ்பைக்லெட்ன்றது காம்பவுண்டு ஸ்பைக் தான் ஸ்பைக்லெட்டாக இருக்கும். இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸ் பிரான்ச்சாக இருக்கும். ஓகே, அந்த பிரான்ச்டு இன்ஃபரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் ஒரு பேர் ஆஃப் பிராக்ட் இருக்கும். பிராக்ட்ன்றது ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த பேர் ஆஃப் பிராக்டை வந்து க்ளூம்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இந்த க்ளூம்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஸ்பைக்லெட்டில் ஆர் காம்பவுண்ட் ஸ்பைக் இன்ஃபரசன்ஸில் இருக்கும். ஓகே, இதில் ஒரு செசைல் ஃப்ளார்ஸ்லையும் லெம்மா அண்ட் பேலியா சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். லெம்மான்றது பிராக்டு, பேலியான்றது பிராக்டியோல். ஓகே, உனக்கு பிராக்ட்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ளாரில் பெடிசலோடைய பேஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் பிராக்டாக இருக்கும்.
இதே ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆன் பெடிசல் டெவலப் ஆகுது அப்படின்னா அது பிராக்டியோலாக இருக்கும். ஆனால் உனக்கு இங்கே ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா செசைல் ஃப்ளாரில் பெடிசலே இல்லையே, அப்புறம் எப்படி பிராக்டியோல் இருக்கும் அப்படின்னா, நமக்கு பெடிசல் இல்லை, ஆனால் பெடிசல் டெவலப் ஆச்சுன்னா அதுலேருந்து டெவலப் ஆகிற பிராக்டியோல் இருக்கும் இல்லையா, ஓகே, அது நமக்கு மெயின் ஆக்சிஸ்லேருந்தே டெவலப் ஆகும், இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ்லேருந்தே டெவலப் ஆகும், இன்ஃபாரசன்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். ஓகே, அதாவது நமக்கு இந்த செசைல் ஃப்ளார்ஸ் ஆஃப் ஸ்பைக்லெட்டில் லெம்மா சொல்லக்கூடிய பிராக்டும் பேலியா சொல்லக்கூடிய பிராக்டியோலும் டெவலப் ஆகுது. ஓகே, இதில் டெப்பல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ளார்ஸில் இப்போ ஐபிஸ்கஸ் இருக்குது அப்படின்னா அதில் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கும் இல்லையா. நமக்கு கீழே க்ரீன் கலரில் இருக்கிறது கேலிக்ஸ், இங்கே கலர்டாக இருக்கிறது கொரோலா இல்லையா. கேலிக்ஸோடைய யூனிட் வந்து செப்பல்ஸாக இருக்கும், கொரோலாவோட யூனிட்ஸ் வந்து பெட்டல்ஸாக இருக்கும் இல்லையா. ஆனால் எல்லா ஃப்ளார்லையும் இப்படி கேலிக்ஸ் அண்ட் கொரோலா வெல் டிஃப்ரென்ஷியேட்டபிளாக வெல் டிஸ்டிங்யூசபிளாக இருக்குமா அப்படின்னா இல்லை, சில ஃப்ளாரில் வந்து அது அன்டிஃப்ரென்ஷியேட்டபிள் மேனரில் இருக்கும். அப்படி அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக கேலிக்ஸ் அண்ட் கொரோலான்றது அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்குது அப்படின்னா அதுதான் பீரியாந்த். அந்த வேர்ல்டுக்கு நேம் வந்து பீரியாந்தாக இருக்கும். அந்த பீரியாந்தில் இருக்கிற ஒரு யூனிட்ஸும் டெப்பல்ஸாக இருக்கும். நமக்கு இங்கே காம்பவுண்ட் ஸ்பைக் ஆர் ஸ்பைக்லெட் இன்ஃபாரசன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பைக்லேயும் இருக்கிற ஃப்ளார்ஸ் ஒரு ஸ்பைக்லெட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஆக்சசரி வேர்ல்ஸ் கேலிக்ஸ் அண்ட் கொரோலாவா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது. இப்படி அன்டிஃப்ரென்ஷியேட்டபிளாக இருக்கிற ஆக்சசரி வேர்லை வந்து பீரியாந்த் நேம் பண்ணுவாங்க. பீரியாந்தோடைய ஒரு யூனிட் தான் டெப்பல்ஸ். இங்கே டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும், ருடிமெண்ட்ரி மேனரில் ரெடியூஸ்டாக இருக்கும், கலர்லெஸ் மேனரில் இருக்கும், ஒரு ஸ்கெலி லீஃப் மாதிரி அப்பியர் ஆகும், அதுதான் லாடிக்யூல். இதில் பாரு, நமக்கு இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேர் ஆஃப் பிராக்ட் வந்து க்ளூம்ஸாக இருக்கும். அதில் இருக்கிற பிராக்ட் வந்து லெம்மா பிராக்டியோல் பேலியாவாக இருக்கும். இதில் இருக்கிற டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டாக லாடிக்யூல்ஸாக இருக்கும். ஒரு ஸ்பைக்லெட்லேயும் லெம்மா அண்ட் பேலியா இருக்கும். ஸ்பைக்லெட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ்லேயும் க்ளூம்ஸ் இருக்கும். ஓகே, பேர் ஆஃப் பிராக்ட் சொல்லக்கூடிய க்ளூம், அதுக்கு மேலே லெம்மா பிராக்ட் சொல்லக்கூடிய லெம்மா, பிராக்டியோல் சொல்லக்கூடிய பேலியா இது இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே தான் ரெடியூஸ்டு ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய லாடிக்யூல்ஸ் டெப்பல்ஸ், ரெடியூஸ்டு டெப்பல்ஸ் சொல்லக்கூடிய லாடிக்யூல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு மேல் ரிப்ராக்டிவ் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேமன்ஸ், ஆந்தர் அண்ட் ஃபிலமெனை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டேமன், ஸ்டிக்மா அண்ட் ஓவரியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஃபீமேல் ரிப்ராக்டிவ் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய பிஸ்டல்ஸ் இருக்கும். இதுதான் ஸ்பைக்லெட்டோடைய ஸ்ட்ரக்சராக இருக்கும். டெப்பல்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. ஓகே, ஒரு ஃப்ளார்லையும் ஸ்டேமன் அண்ட் பிஸ்டல்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பேடி அண்ட் வீட்டு. உனக்கு ஒரு ஸ்பைக்லெட்டோடைய டீட்டெயில்டு வியூ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். செகண்டில் இருக்கிறது பேடி, தேர்ட் பிக்சர் வந்து வீட்டு. ஓகே, இது எல்லாத்துலேயுமே உனக்கு பேடியில் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, இன்ஃபாரசன்ஸ் ஆக்சஸ் பிரான்ச்சாக இருக்கும். ஒரு பிரான்ச்சஸ்லேயும் நமக்கு அக்ரோபீட்டல் மேனரில் இந்த செசைல் ஃப்ளார்ஸ், நம்ம நெல் மண் இருக்கு இல்லையா, ஓகே, அது ஃப்ரூட்டா சீடா, டெஃபினட்டாக அது ஃப்ரூட்டாக இருக்கும். ஓகே, ஃப்ரூட் வந்து இன்ஃபாரசன்ஸ் ஆக்சஸில் டேரெக்டாக அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா அது செசைல் மண்ணில் இருக்குது, பெடிசல் ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, அப்போது அது காம்பவுண்ட் ஸ்பைக் இன்ஃபாரசன்ஸ் ஆர் ஸ்பைக்லெட் மேனரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உனக்கு ஸ்பைக்லெட்னா என்னென்னு தெரிஞ்சா, ஸ்பைக்லெட்ன்றது ஸ்மால் ஸ்பைக் தான் ஸ்பைக்லெட்டாக இருக்கும். இங்கே இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸ் ஆர் மெயின் ஆக்சிஸ் ஆர் படாங்கல் பிரான்ச்சாக இருக்கும். ஓகே, ஒரு பிரான்ச்சஸ்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ளாரட்டை ஸ்பைக்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயும் செசைல் ஃப்ளார்ஸ் வந்து அக்ரோபீட்டல் மேனரில் அரேஞ்சாக இருக்கும். இன்ஃபாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற காமன் பிராக்டை க்ளூம்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஒரு ஸ்பைக்லெட்லேயும் லெம்மா சொல்லக்கூடிய பிராக்ட், பேலியா சொல்லக்கூடிய பிராக்டியோல். இந்த லெம்மா அண்ட் பேலியா தான் இந்த ஃப்ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், ஃப்ளாரோடைய ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இங்கே அக்சசரி வேர்ல் சொல்லக்கூடிய பீரியாந்த் வேர்ல், அதோடைய யூனிட் சொல்லக்கூடிய டெப்பல்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்காது, ரெடியூஸ்டாக இருக்கும், ரெடியூஸ்டாக கலர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த ரெடியூஸ்டு கலர்லெஸ் ஸ்கேலி ஸ்ட்ரக்சருக்கு நேம் லாடிக்யூல். இதில் உனக்கு 1 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா எழுத தெரியணும். இந்த ஸ்பைக்லெட் ஆர் காம்பவுண்ட் ஸ்பைக் இன்ஃபாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பேடி அண்ட் வீட்டு. நெக்ஸ்ட்டு கேட்கின் இன்ஃபாரசன்ஸ். கேட்கின் இன்ஃபாரசன்ஸ்ன்றது
என்ன அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து கீழே பெண்டுலஸாக இருக்கும், கீழே தொங்குன மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஃப்ளாஷ் டெவலப் ஆகிறது தான் கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது பெண்டுலஸ் ஸ்பைக்கு. நமக்கு ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா, செசல் ஃப்ளாஷ் ஸ்ட்ரெயிட்டாக எராக்டாக இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அது ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். இதே கீழே பெண்டுலஸாக இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருந்து செசல் ஃப்ளாஷ் அரைஸ் ஆகுது, அக்ரோபீட்டல் அண்டு சென்டிபீட்டல் மேனரில் ஃப்ளாஷ் அரைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். பெண்டுலஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் அரைஸ் ஆகக்கூடிய ஸ்பைக்ஸை தான் கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதில் நமக்கு அரைஸ் ஆகிற ஃப்ளாஷ் மேபி யூனிசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கலாம், இல்லைனா பைசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கலாம். யூனிசெக்சுவல்னால் என்ன, பைசெக்சுவல்னால் என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா. இதன் மேல் செக்ஸ் ஆர்கன் ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ரெண்டுத்தில் எதுனா ஒன்று மட்டும் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற ஃப்ளாஷை யூனிசெக்சுவல் ஃப்ளாஷ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. 2 செக்ஸ் ஆர்கன்ஸே கன்சிஸ்ட் பண்ணிக்கணும் அது பைசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கும். கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ் பெண்டுலஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஸ்பைக் ஃப்ளாரஸ் அரைஸ் ஆகிறது, ஸ்பைக் ஃப்ளாஷ் அரைஸ் ஆகிறது கேட்கனாக இருக்கும். அதர்ஸ் பெண்டுலஸ் ஸ்பைக் தான் கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். கேட்கனில் பெண்டுலஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஃப்ளாஷ் டெவலப் ஆகும். இட் மேபி யூனிசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கலாம், இல்லை பைசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கலாம். இந்த கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் டேர்ம் கொடுத்துருப்பாங்க, அமேண்ட்டு. அமேண்ட்னாலும் கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ்னாலும் பெண்டுலஸ் ஸ்பைக்னாலும் எல்லாமே ஒன்று தான். அதான் இந்த தலைகீழாக தொங்கிட்டு இருக்கிற இன்ஃப்ளாரசன்ஸ். இதில் பாரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் பெண்டுலஸாக இருக்குது, அன்பிரான்ச்சாக இருக்குது, செசைல் ஃப்ளாஷாக இருக்குது இல்லையா. அக்ரோபீட்டல் மேனரில் அது ஃப்ளாஷ் அரைஸ் ஆகும், சென்டிபீட்டல் மேனரில் ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகும். இதுதான் கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் அமேண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படி சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அகாலிஃபா இஸ்பிடா. ஃபஸ்ட்டில் இருக்கிற ரெட் கலர் ஃப்ளாஷ் அகாலிஃபா இஸ்பிடா. செகண்டில் இருக்கிறது ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. வேலிக்காத்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, வேலி முள் வேலிக்காத்தான் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா இதுலேயும் பெண்டுலஸ் ஸ்பைக் சொல்லக்கூடிய கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் இருக்குது. அகாலிஃபா இஸ்பிடாலையும் பெண்டுலஸ் மேனரில் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது. தட் இஸ் கேட்கன் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் அமேண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் இருக்குது. இந்த அகாலிஃபா இஸ்பிடா அண்டு ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா இது ரெண்டுமே கேட்கனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து ஃப்ளஷி திக்கனாக இருக்கும். நமக்கு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் ஆர் மெயின் ஆக்சிஸ் ஆர் படாங்கல் அதுலேருந்து தான் ஃப்ளாஷ் டெவலப் ஆகுது இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் நார்மலாக இருக்கும், தின்னாக இருக்கும். ஆனால் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் திக்காக ஃப்ளஷியாக ஜூஸியாக இருக்கிற சென்ட்ரல் ஆக்சிஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஃப்ளாஷ் டெவலப் ஆகிறது தான் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். நம்ம கேட்கன் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது பெண்டுலஸாக இருக்கும். இதில் இருக்கிறது மேபி யூனிசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கலாம், ஆர்எஸ் பைசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் வரும்போது இதில் இருக்கிறது எல்லாமே யூனிசெக்சுவல் ஃப்ளாஷ் தான், ஆஸ் வெல் அஸ் செசைல் ஃப்ளாஷு. உனக்கு வித்தியாசம் தெரியணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் ரெசிம் பார்க்கும்போது பெடிஸ்லேட் ஃப்ளாஷ் இருக்கும், யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளாஷ் இருக்கும். ஸ்பைக் பார்க்கும்போது நமக்கு யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளாஷ் செசைல் ஃப்ளாஷாக இருக்கும். கேட்கன் பார்க்கும்போது பெண்டுலஸாக இருக்கக்கூடிய யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளாஷ் செசைல் ஃப்ளாஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸ்பைக்லெட்லேயும் அதே போல் தான் இருக்கும். ஆனால் ஸ்பாடிக்ஸ் வரும்போது நமக்கு டெஃபினட்டாக யூனிசெக்சுவல் ஃப்ளாஷ் தான் இருக்கும். அப்போ உனக்கு 1 மார்க்ஸில் யூனிசெக்சுவல் ஃப்ளாஷை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் தான். ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் பிரான்ச்சடாக இருக்கும், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அன்பிரான்ச்சாக இருக்கும், திக்காக இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும். இதுலேருந்து அரைஸ் ஆகிற ஃப்ளாஷ் எல்லாமே அக்ரோபீட்டல் மேனரில் பேஸில் ஓல்டு ஃப்ளாஷும் அப்பாக்ஸில் யங் ஃப்ளாஷும் டெவலப் ஆகும். அக்ரோபீட்டல் சக்சஷனில் ஃப்ளாஷ் அரைஸ் ஆகும். ஃப்ளார் ஓப்பனிங் சென்ட்ரிபீட்டல் மேனரில் ஓல்டு ஃப்ளாஷ் இருக்கிற பேஸில் இருக்கிற ஃப்ளாஷ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும், டுவர்ஸ் அப்பாக்ஸ் டுவர்ஸ் சென்டர் லேட்டராக ஓப்பன் ஆகும். அக்ரோபீட்டல் சக்சஷனில் செசைல் ஃப்ளாஷ் அரேஞ்சாக இருக்கும். சென்ட்ரிபீட்டல் மேனரில் அந்த ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகும். இந்த செசைல் ஃப்ளாஷ் எல்லாமே யூனிசெக்சுவல் ஃப்ளாஷாக இருக்கும். இந்த யூனிசெக்சுவல் செசைல் ஃப்ளாஷ் எல்லாமே திக் அண்ட் சென்ட்ரல் ஆக்சிஸ்
ஃப்ளஷி சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆர் ஃப்ளஷி இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் டெவலப் ஆகிறது தான் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஓகே, இதில் யூனிசெக்ஷுவல் ஃப்ளாஷ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, யூனிசெக்ஷுவல் ஃப்ளாஷ்னு வரும்போது ரெண்டும் ஒரே இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்குமா இல்லை வேறு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்குமா அப்படின்னா மேல் ஃப்ளார் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஃப்ளார் ரெண்டுமே சேம் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். தட் இஸ் மொனிஷியஸ் மேனரில் இருக்கும். ஓகே, நமக்கு ஃபீமேல் ஃப்ளார் எங்கே இருக்கும் மேல் ஃப்ளார் எங்கே இருக்கும் அப்படின்னு உனக்கு அடுத்த கொஸ்டின் வரும். ஃபீமேல் ஃப்ளார் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் இருக்கும். யங் ஃப்ளார்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய அப்பாக்ஸில் மேல் ஃப்ளார்ஸ் இருக்கும். அதாவது யூனிசெக்ஷுவல் ஃப்ளார் அக்ரோபீட்டல் மேனரில் அரைஸ் ஆகும். ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸ்லேயும் மேல் ஃப்ளார்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய அப்பாக்ஸ்லேயும் அக்ரோபீட்டல் மேனரில் அரேஞ்சாக இருக்கிறது அரைஸ் ஆகிறது தான் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இங்கே நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் திக்காக ஃப்ளஷியாக இருக்கும். யூனிசெக்ஷுவல் ஃப்ளாஷ் மட்டும்தான் அரைஸ் ஆகும். இதுவும் செசைல் ஃப்ளாஷாக இருக்கும். அக்ரோபீட்டல் மேனரில் தான் டெவலப் ஆகும். ஃபீமேல் ஃப்ளாஷ் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸ்லையும் மேல் ஃப்ளாஷ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய அப்பாக்ஸ்லையும் டெவலப் ஆகும். ஓகே, இதுதான் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிராக்ட் இருக்கும். பிராக்ட்ன்றது இங்கே ஹைலி மாடிஃபைடாக பிரைட்லி கலர்டாக ஹார்டாக மாடிஃபைடாக இருக்கும். இதுதான் ஸ்பேத்து. இது நம்ம இதுக்கு முன்னாடி பிராக்ட்னு பார்க்கும்போது ஸ்மாலராக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் பெடிசலோடைய பேஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து இந்த பிராக்ட் வந்து மாடிஃபைடாக இருக்கும், லார்ஜராக இருக்கும், பிரைட்லி கலர்டாக இருக்கும், ஹார்ட் மேனரில் இருக்கும், இன்ஃப்ளாரசன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த மாடிஃபைடு பிரைட்லி கலர்டு ஸ்ட்ரக்சர் தான் பிராக்டாக இருக்கும். பிராக்டோடைய ரோல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதில் இருக்கிற ஃப்ளாஷை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த பிராக்டோடைய ரோலாக இருக்கும். ஸோ இதில் உனக்கு நல்லா பிரைட்லி கலர்டாக இருக்கு இல்லையா, ஒரு நாகப்பழ கலரில் இருக்குல்ல, இதுதான் பிராக்டாக இருக்கும். ஓகே, பிராக்ட் சென்டரில் இருக்கிறது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ், அதோடைய பேஸில் ஃபீமேல் ஃப்ளாஷும் அப்பாக்ஸில் மேல் ஃப்ளாஷும் இருக்கும். யூனிசெக்ஷுவல் ஃப்ளாஷாக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் எப்படி சக்குலண்ட்டாக இருக்குது, ஃப்ளஷியாக இருக்குதுன்னு தெரியுதா. ஓகே, இதுதான் என்ன இன்ஃப்ளாரசன்ஸ் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் அமார்ஃபோஃபாலஸ் அண்ட் கொலோகேஷியா. டைட்டன் ஆரம் அமார்ஃபோஃபாலஸ் நீ ஏற்கனவே 11th படிச்சிருக்கேன். அண்ட் கொலோகேஷியான்றது கருணக்கிழங்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கொலோகேஷியா. அதோடைய இதுலேயும் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் சென்டரில் சக்குலண்ட்டாக இருக்கா, அதில் ஃபீமேல் ஃப்ளார் பேஸ்லேயும் மேல் ஃப்ளார் அப்பாக்ஸ்லேயும் இருக்கும். ஓகே, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேத் இருக்கும். ஸ்பேத் என்னது மாடிஃபைடு பிராக்ட், பிரைட்லி கலர்டு பிராக்ட்ஸ், ஹார்ட் பிராக்ட், லார்ஜராக இருக்கிற பிராக்ட், இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை கவர் பண்ணக்கூடிய பிராக்ட் தான் இந்த ஸ்பேத்தாக இருக்கும். ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸை என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸ்பேத் மாடிஃபைடாக இருக்கும். இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸோடைய பேஸில் ஃபீமேல் ஃப்ளாஷ் இருக்கும், டுவர்ட்ஸ் அப்பாக்ஸ் மேல் ஃப்ளாஷ் இருக்கும். ஸ்படாக்கல்ன்றது மெயின் ஆக்சிஸ் ஆர் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பானிக்கல். பானிக்கலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. படாங்கல்ன்றது இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் ஆர் மெயின் ஆக்சிஸ் தான் படாங்கல். பானிக்கல்ன்றது இட்ஸ் எ டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். மெயின் ஆக்சிஸ் இலாங்கிட்டட் டைப் ஆஃப் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். பிரான்ச்சு இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் இந்த பானிக்கலாக இருக்கும். பானிக்கல் உடைய இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து பிரான்ச்சு மேனரில் இருக்கும். ஓகே, அந்த ஒரு பிரான்ச்சஸ்லேருந்தும் நமக்கு ஃப்ளாஷ் அக்ரோபீட்டல் மேனரில் அரைஸ் ஆகும், சென்ட்ரிபீட்டல் மேனரில் ஃப்ளாஷ் ஓப்பன் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபெரா அண்ட் நீம். ஓகே, இந்த பானிக்கல் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்னு இன்னொரு டேர்ம் இருக்கும், ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம். ஓகே, காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் பிரான்ச்சாக இருக்கிறது காம்பவுண்ட் ரெசிம். இதில் இருக்கிற ஒரு பிரான்ச்சஸ்லேயும் ரெசிமோஸ் மேனரில் ஃப்ளாஷ் டெவலப் ஆகும். ஓகே, ரெசிம் பிரான்ச்சாக இருக்குது. அந்த ஒரு பிரான்ச்சஸ் ஆஃப் ரெசிம் இன்ஃப்ளாரசன்ஸ்லையும் ரெசிமோஸ் மேனரில் ஃப்ளாஷ் அரைஸ் ஆகிறதுனால ரெசிம் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. ரெசிம் ஆஃப் ரெசிம்னாலும் காம்பவுண்ட் ரெசிம்னாலும் பானிக்கல்னாலும் எல்லாமே ஒன்று தான். இங்கே மெயின் ஆக்சிஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் படாங்கல் பிரான்ச்சாக இருக்கும். ஒரு பிரான்ச்சஸ்லேருந்தும் ஃப்ளாஷ் டெவலப் ஆகும். அதுதான் மாஞ்சிஃபெரா இண்டிகா சொல்லக்கூடிய மேங்கோ. இதில் பாரு மெயின் சென்ட்ரலில் இருக்கிறது மெயின் ஆக்சிஸ். ஓகே, அதுலேருந்து ஃப்ளாஷ் டெவலப் ஆகிருக்கு. அந்த மெயின் ஆக்சிஸ் ஃபர்தராக நிறைய பிரான்ச்சஸாக டெவலப் ஆகிருக்கு. அந்த ஒரு பிரான்ச்சஸ்லேருந்தும் ஃப்ளாஷ் டெவலப் ஆகுது இல்லையா.
ஓகே, அதுலேயும் நமக்கு ஓல்டு ஃப்ளார்ஸ் பேஸ்லேயும் டுவர்ஸ் அப்பாக்ஸ் யங் ஃப்ளார்ஸ் இருக்கும். எஸ், இதில் பாரு டிப்பில் வந்து சின்ன சின்ன பட்ஸ் இருக்கு இல்லையா, பேஸில் தானே ஃப்ளார்ஸ் இருக்குது. ஈவன் இந்த செகண்ட் பிக்சரில் பேஸில் மேங்கோவே இருக்கு இல்லையா, ஸ்மால் சைஸில் இருக்கிற மேங்கோஸ் இருக்கு இல்லையா. ஓகே, அதாவது பேஸில் மேங்கோ இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறது ஓல்டு ஃப்ளாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிரான்ச்சு மெயின் ஆக்சிஸில் அக்ரோபீட்டல் மேனரில் ஃப்ளார்ஸ் அரைஸ்ட் ஆகும், சென்ட்ரிபீட்டல் மேனரில் ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து ரெசிம் ஆஃப் ரெசிம் ஆர் காம்பவுண்ட் ரெசிம் அப்படி சொல்லுவோம். மாஞ்சிஃபரா இண்டிகா சொல்லக்கூடிய மேங்கோ, அசரிடாக்டா இண்டிகா சொல்லக்கூடிய நீம் ரெண்டுமே இந்த பானிக்கல் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எஸ், கிளியரா? தேங்க்யூ.